தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வரும் 23ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 41,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மருத்துவக் கல்விக்கான தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த பிறகு கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். இறுதி நாள் ஜூலை 23 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்வைட் பண்றோம். அதன் பிறகு முடிந்த பிறகு கவுன்சிலிங்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். மேலும் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அவர் பதிலளித்தார். 7.5 இடஒதுக்கீடு மாணவர்கள் கண்டிப்பா பின்பற்றுவோம். 10% அரசு ஒதுக்கீடு இடம் அரசு மாணவர்கள் 10% அதிகரிக்க போறது ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கா? 10% அதிகரிக்க போறது இல்ல. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது விஷயமா அவர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோட கலந்து பேசி அது சம்பந்தப்பா அது வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுவோம். மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கடன் வழங்குவதற்காக மாவட்ட அளவில் பேராசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான கல்விக்கடன் உச்சவரம்பை உயர்த்தி முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிக்க உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார். அந்த பிணை கடனுடைய அந்த சீலிங், அந்த 7.5 lakhs என்பது உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். இதுவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வங்கி சார்பில் நியமிக்கப்பட்ட நோடல் அலுவலர் மூலம் கல்விக்கடன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை மாற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேராசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் கல்விக்கடன் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மாணவர்களுக்கு தேவைகளை கேட்டறிவார். இவ்வளவு நாளா அந்த பேங்க் தான் கேட்கும். மாணவர்கள் பேங்க் தான் போவாங்க, பெற்றோர்கள் பேங்க் தான் போவாங்க. இனிமேல் இந்த கல்லூரிக்கு ஒரு பேராசிரியர் மாவட்ட அளவில் நியமிக்கப்படுகிறார். என்னால் இந்த ஆண்டு என்னுடைய படிப்பு தடைபடுகிறது என்கிற நிலையே வராமல் இந்த ஆண்டு முதல் இப்படி ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இதற்காக நியமிக்கப்பட்ட பேராசிரியர்களின் பட்டியலை அமைச்சர் வெளியிட்டார். மேலும் அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் விஸ்வநாதன் கூறினார். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கட் ஆஃப் 30 முதல் 40 மதிப்பெண்கள் வரை அதிகரிக்கக்கூடும் என கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணா போன வருஷம் 690ல யாருமே இல்லை, 690 பிளஸ். பட் இந்த வருஷம் 690ல 85 ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்காங்க. 600க்கு மேல போன வருஷம் 1363 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் 9865 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 550க்கு மேலே போன வருஷம் 12,280 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் 38,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் 30 to 40 மார்க்ஸ் வரைக்கும். அகில இந்திய அளவில் கட் ஆஃப் உயர்ந்தாலும் தமிழ்நாட்டில் மருத்துவ சேர்க்கைக்கான மாணவர் தரவரிசை வந்தால்தான் இங்குள்ள நிலைமை தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டார். ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு we are expecting 575 to 580, பிசிக்கு 545 to 550, பிசி முஸ்லீமுக்கு 540 to 545, எம்பிசிக்கு 530 to 535, எஸ்சிக்கு 475 to 480, எஸ்சிஏக்கு 430 to 440, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 435 to 440. இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட், வெயிட். இன்னும் 10 நாள் கழிச்சு ஒரு கிளியர் பிக்சர் என்ன வரும், தமிழ்நாடு ரேங்க் வந்த பிறகு இன்னும் சரியா சொல்ல முடியும். இடைத்தரகர்களை நம்பி அதிக பணம் கொடுத்து நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர வேண்டாம் என்றும் ஜெயபிரகாஷ் காந்தி கேட்டுக்கொண்டார். கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் உணவு திருவிழா விமர்சையாக தொடங்கியது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சி சார்பில் 60 அரங்குகளுடன் கூடிய பிரம்மாண்ட உணவு திருவிழா நேற்று தொடங்கியது. விழாவை கோவை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே தொடங்கி வைத்தார். விழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே உணவு திருவிழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல வருஷ நியூஸ் 18 இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார்.
இந்த நிகழ்ச்சி தான் நம்ம கோயம்புத்தூருடைய வைப்ரண்ட் கல்ச்சருக்காக, நம்ம கோயம்புத்தூருடைய வைப்ரண்ட் சொசைட்டிக்காக இது ரெஸ்பான்சிபிள். தொடர்ந்து பேசிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டாடும் ஊர் கோவை என பெருமிதத்துடன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டுமே தோரணம் ஆயிரம் நிகழ்ச்சியை நியூஸ் 18 இங்க நடத்திட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் நடத்துறோம். ஆனா எல்லா இடங்களையும் விட கோயம்புத்தூர்ல நடத்தும் போது அதுக்கு வரக்கூடிய ஆதரவு அவ்வளவு பெருசா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. நாளை வரை உணவு திருவிழா நடைபெறுகிறது. கோவையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நடைபெறும் உணவு திருவிழாவில் திரளான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தோரணம் 1000 உணவு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவின் தொடக்க நாளில் கண்கவர் கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. கண்கவர் கலை நிகழ்வுகளை ரசித்தவாறு மக்கள் பல்வேறு வகை உணவுகளை ருசி பார்த்தனர். ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் நிறைய ஃபுட்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே போகிற டான்ஸ் வீடியோஸ், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் நல்லா இருக்குது. மில்லட் ஃபுட்டு இது எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க மெயினாக பிளேயிங் தான். ஷோ நல்லா இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். எல்லாமே என்டர்டைனிங்காக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸ்டால்ஸுமே எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஃபங்க்ஷனுக்கு. நல்லா இருந்துச்சு, ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் ஃபங்க்ஷன் நல்லா போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு ப்ரோக்ராம் எல்லாம். குடும்பத்துடன் ஒன்றிணைந்து விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளித்ததாக பொதுமக்கள் கூறினர். பழனி கோயில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் சார் பதிவாளருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பழனி கோவில் நில முறைகேடு வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ள மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் முன்ஜாமீன் கோரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை சிபிசிஐடி அலுவலகத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்நிலையில் 2வது நாளாக விசாரணையை தொடர்ந்த சிபிசிஐடி காவல்துறையினர் பழனி கோவில் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அலுவலர்களை நேரில் வரவழைத்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது முக்கிய அசல் ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை விசாரணைக்கு எடுத்து வர செய்து அவற்றை ஆய்வு செய்தனர். இதற்கிடையே இந்த விவகாரத்தில் சதி இருப்பதாக திமுக வழக்கறிஞர் பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? பினாமி பரிவர்த்தனை நடந்துள்ளதோ என்றும் பரந்தாமன் சந்தேகம் எழுப்பினார்.